வணக்கம். அதிகமாக மன உளைச்சல், மனவேதனையில் இருக்கீங்க, ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட்டாக அப்படின்னா, பசிக்காது இல்லை ஓவராக சாப்பிடுவீங்க, வழக்கமாக செய்கிற விஷயங்களை கூட செய்ய மாட்டீங்க, பெட்டில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் எதையாவது, ஓவர் திங்கிங். ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்மளால் எப்படி அன்றாட வேலைகளை கூட சரியாக பார்க்க முடியும்? இதில் நமக்கு முக்கியமாக பண்ண வேண்டிய வேலைகள் வேறு நிறையா இருக்கும். அப்போது நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கும்பொழுது அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது பிஹேவியர் ஆக்டிவேஷன். அதாவது நம்மளுடைய செயல்களில் அதை கொண்டு வரணும். அப்போ தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு மன உளைச்சலில் இருக்கும் பொழுது ரொம்பலாம் யோசிக்காதீங்க. குறிப்பாக 3 செகண்ட் மேலே யோசிக்காதீங்க, அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நேச்சுரலி அந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ஸோ பிஃபோர் ஃபீலிங், அதாவது அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருப்பீங்க? கண்டிப்பாக பண்ணணுமா, சோம்பேறியாக இருக்கே, பண்ணணுன்னே தோணலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கள்ல. ஆனால் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபீலிங் என்னவாக இருக்கும்? நல்ல வேலை செஞ்சுட்டோம். லைக் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, போகக்கூடிய மனநிலையிலேயே இல்லை, ஆனாலும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? நல்ல வேலை போயிட்டு வந்துட்டேன், என்னை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிலை, அந்த ஃபீலிங் என்ன, ஆஃப்டர் ஃபீலிங் எஃபெக்ட் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், அதிலேருந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த முறை டிலே பண்ண மாட்டீங்க. ஸோ 2 விஷயந்தான். ஒன்று, 3 செகண்ட் மேலே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. 2வது, ஆஃப்டர் ஃபீலிங் எஃபெக்ட், ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த முறை டிலே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.